இனிய நண்பர்களே, வணக்கம். இந்த எபிசோடில் ஒரு திருக்குறளை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்க ஆசைப்படுகிறேன். அது எப்படின்னு கேட்டாக்க, திருக்குறளில் வள்ளுவன் எழுதும்போது ஒவ்வொரு குறள்லையும் சின்ன சின்ன வரிகள், அதாவது 4 சீர் 3 சீர் 7 சீரோட ஒவ்வொரு பாடல்லையும் எவ்வளோ கருத்துக்களை வச்சுருக்காருனாக்கா ஒரு 100 பக்கம் கட்டுரையே எழுதலாம் ஒவ்வொரு குறளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு குறளில் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இல. அன்பு அரண், அன்பை பற்றி சொல்லுகிறார், அறத்தை பற்றி சொல்லுகிறார், பொருளை பற்றி சொல்லுகிறார், வீட்டை பற்றி சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த 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 திருக்குறளில் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை சுகம் இல்லை, அறம் இல்லாத வாழ்க்கை அர்த்தம் இல்லை, பொருள் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து பிரித்து பார்த்தாக்க அறம் என்பது எங்கே காணப்படுகிறது, எதிலிருந்து ஆரம்பிக்கிறது, அந்த ஆரம்பம், அதோட விளைவு, அதோட தொடர்ச்சி என்னென்ன. அறம் என்பது வீட்டிலிருந்து, எதுவுமே எல்லாமே வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அறம் என்ற சொல் வீட்டில் இருந்து தான் துவங்குகிறது. அந்த அறத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அறம் என்பது வெறும் கொடுத்தல் மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஏதாவது தர்மம் தானம் செய்வது அப்படி அல்ல. அந்த அறம் என்ற சொல்லுக்கு அறம் என்பது நேர்மை என்ற ஒரு வார்த்தையையும் குறிக்கும். அந்த அறத்தில் ஒழுங்கு தேவை, சீர் தேவை. அப்படி ஒரு தேவையான ஒரு கருத்தை தான் அதில் உள்ள வச்சிருக்காரு. அன்பும் அறனும் உடைத்தாயும், அதாவது அன்பு இருக்கிற உள்ளத்தில் அரண் சேர்ந்து இருக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய தர்மங்கள் தானங்கள் எதுவாக இருந்தாலும், அல்லது வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேச்சு வாக்கில் இனிமை மலர்ந்திருக்க வேண்டும். முகம் வாடி இருக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். இந்த அன்பு அரண் பொருள் இதெல்லாம் வள்ளுவர் ஏன் இப்படி எழுதினார் அப்படின்னு கேட்டாக்க, வாழ்க்கையே இதை சுற்றி தான் இருக்குது. வீட்டில் கற்றுக்காத பாடம் கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்துலேயோ கற்றுக்க முடியாது, அது அடுத்த வருஷம்தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு டிசிப்ளின், எல்லோருக்கும் எதையும் கொடுத்து சாப்பிட வேண்டும், ஷேர் பண்ணி சாப்பிடணும், அப்புறம் அன்பாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, உறவுகளில் சண்டை வரக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வர வேண்டும். இந்த ஒவ்வொன்றையும் அந்த அன்புங்கிற அறத்தோடு சேர்த்து வாழ்க்கையில் ஆரம்பித்து அதை சொல்கிறாரு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டாக்க, திருக்குறளை படிக்கிறோம், பொருளை புரிஞ்சுக்கிறோம், ஆனால் அங்கேயே மறந்துடுறோம். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் பெரிய சிக்கல். அந்த சிக்கலை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தினமும் ஒரு திருக்குறளை படித்து அதன் விளக்கத்தை நாள் முழுவதும் எந்த நேரத்திலும் நினைத்து பார்த்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் அதுனாக்க அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி ரிப்பீட் பண்ணணும். எந்த ஒரு படிப்பிலையும் நம்ம படித்ததை இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பு அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாக்கா மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் ஆகும்போது அந்த குறளுடைய அர்த்தம் மட்டுமில்லை, அதனுடைய வாழ்க்கையின் பிரதிபலன்களையும் நமக்கு காட்டும். எனவே அந்த அறனையும் அன்பையும் எப்படி கொண்டு வந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும், இல்லறம் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி வாழ்க்கை, மக்கள் வாழ்க்கை, துணை எல்லாமே எப்படி கிடைக்குங்கிறத காமிக்கிறான். இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், குழந்தைகளை சரியாக வளர்க்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. அதனால் அன்பு அரண் எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ எதுவுமே வேண்டாம், இல்லை நமக்கு பணம் தான் வேணும். அந்த பணத்துக்காக எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, குழந்தையை கவனிக்க முடியல. இது அவர்கள் தப்பா இல்லை, இப்போ வர காலம் அப்படி இருக்கிறதா என்று சொன்னால் காலம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் உறவுகள் மாறாது. காலம் மாறினாலும் அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை என்ற உறவு என்றைக்குமே மாறாத ஒன்று. அந்த மாறாத ஒன்றுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன? இந்த நிரந்தரமான தீர்வு என்று நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தாய் தந்தையர்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கத்தை இழந்து, உணவுகளை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, குழந்தைகளை வளர்த்து மேலாக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவங்க வளர்த்து பெரியவங்களாக்குறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி காலில் வளர்ந்து அதுக்கு பிறகு அவங்க அவங்க அப்பா அம்மாவை வயசான காலத்தில் சருகு போல்
உபயோகிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது ஏன் தப்பு அப்படின்னு கேட்டாக்க, அது உபயோகப்படாத சருகாக இருந்தாலும் கூட அதை பாதுகாக்க வேண்டும். ஏன்னாக்க அங்கேருந்து தான் அந்த சருகிலிருந்து தான் நாம் வந்தோம். நாமளும் நாளைக்கு சருகாயிடுவோம். அதனால் இதை நல்லா இந்த வாழ்க்கையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காலம் மாறி போச்சுன்னு விடாமல் குழந்தைகளை ஆரம்பத்துலேருந்தே இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து திருக்குறளை சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்க. உங்கள் குழந்தைகள் நல்லா வளரும். அதாவது ஒரு எப்போ பேச ஆரம்பிக்கிறதோ குழந்தை அப்பொழுதே திருக்குறளை ஆரம்பித்து விட வேண்டும். வேதம் படிப்பதற்கு முன்பு, வேதம் என்று சொன்னால் ஒரு வயசு வேண்டும் அல்லது அந்த அர்த்தம் புரிந்து கொள்வதற்கு ஒரு டைம் வேணும். ஆனால் இந்த திருக்குறளுங்கிறத நீங்கள் சொல்லி 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 பழக்கினாக்க திருக்குறள் 4 மறைக்கு சமம். அந்த வேதங்களில் என்ன கூறுகிறதோ அதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள், ஒரே ஒரு குறளை படித்து 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 அவனுக்கு புரிய வைங்க. இந்த குழந்தைக்கு அது தானாக புரிஞ்சுக்கும். அந்த இளமையில் கல்ங்கிற மாதிரி அந்த சின்ன வயசில் படித்து புரிஞ்சிட்டாக்க அவன் அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் காலம் மாறினாலும் குழந்தைகள் மாறாது. தாய் தந்தையர்களை நன்றாக கவனிப்பார்கள். நன்றி, வணக்கம்.